Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் ரெசிபி ரொம்பவே ஹெல்தியானது. ஏன்னா இந்த பட்டர் பீன்ஸ்ல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. அது உங்களோட growth and developmentக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை நீங்க சப்பாத்தி, ரோட்டி இல்லாட்டி புலாவ்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. வெங்காயம் நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் தக்காளியும் நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 கப் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் பட்டர் பீன்ஸோட நல்லா சேர்ந்து ஒன்றா வரட்டும். இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த பட்டர் பீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கூட இது நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு குக் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பட்டர் பீன்ஸ்குள்ளே மசாலாலாம் நல்லா ஏறி இருக்கும். அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா குறைய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஃபைனலாக உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி இல்லாட்டி ரோட்டி கூட சர்வ் பண்ணுறீங்கன்னா ஒரு செமி கிரேவி டெக்ஸ்சரில் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் புலாவ் கூட சர்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மசாலா கன்சிஸ்டன்சியில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பர்ஃபெக்டான மசாலா கன்சிஸ்டன்சி கிடைச்சாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சூடாக ஹாட்டாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டர் பீன்ஸ் மசாலா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.